பல ரூல்ஸ் நிறையா. எல்லா படமுமே வணக்கம் அனைவருக்கும் விஷயம்னா உடனே தாவி குதிச்சிருந்தா நல்ல நேரம் கட்டுதச்சு. எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும். அதை மீறித்தனம் சக்சஸ் போகணும். எது சக்சஸ்ன்னு தெரியாது நமக்கு. அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் நம்ம மேல போட்டுக்கிற லைட்டு தான். மற்றபடி டைரக்டர் எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் எந்த திசையை நோக்கி போறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு காட்சி முடியும் போது டைரக்டர் முகத்தில் இருக்கிற ஒன்றை அவர் எந்திரிச்சு ஓடி கை கொடுக்கிற ஒரு சந்தோஷம். அது இந்தியனுக்கு தான் இன்னும் ஒன்று அப்படியே பண்ணிடலாம். அவங்க பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள் நான் நேற்று பார்த்தேன் சார் அப்படின்னு பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றது இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா லைட் அட்டைன்னு அந்த கமல் கொடுத்துருவாங்க. அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் ஏதாவது புறப்படும் தடுக்கல் பாரு அது மாதிரியும் நிறையா நடந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறோமே எல்லாம் போய் சேரணும் சந்தேகங்கள் பதக்கம் விபத்துக்கள் கோவிட் கூட நடித்த கலைஞர்கள் பேசிட்டு இருந்தோம். நல்ல ஆரோக்கியமாக பேசிட்டு இருந்தோம். சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க பார்க்க முடியாமல் போகிறது இதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்தில் எனக்கு இதுவரை நடந்தது தெரியாது. விபத்துக்கள் ஒரு அகால மரணங்கள் என்று பல இத்தனையும் தாண்டி நாங்கள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா நோக்கி தூக்கி வச்சமா இருந்தால் இதில் நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கை அது ஒவ்வொரு நாளும் நம்ம ஏற்படுத்தி நேற்று கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தார். சத்தத்தில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சார். அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு வந்து சொன்னாங்க விட்டுட்டாங்க அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால வழக்கமாக சத்தத்தில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்னு போயிடுவாங்க. நல்லா இருக்கும் சார். ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க முன் வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதைத்தான் நேற்று அமைச்சிருந்தார் நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். சங்கர் சார் அதை பற்றி சொல்லுங்க. அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு? நான் படம் முடிஞ்சவொடனே கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன். ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க. போய் பேசும்போது அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுங்க, யூஏ இருக்கிறதுனால நல்லா பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெலாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இது கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கொடுத்தேன். இதுதான் ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் எடுத்துட்டீங்க. You worked for 6 years to release this baby of yours அப்படிங்கும்போது it's exciting. And Kamal sir, நீங்க emotionally சொன்னீங்க the highs and lows that you experienced. ஆனா work wise சேனாபதி அவருடைய கேரக்டர் தாண்டி இந்த மேக்கப் லுக்கை தாண்டி 6 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நாம ஃபர்ஸ்ட் இந்தியன் இருக்கும்போது அதான் தமிழே ரொம்ப அதிகமாக நமக்கு பயமாகவே இருந்தது. அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் நடுத்தர குடும்பம். இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு ஏற்ற வசதி தான் ஒரு பணம் வந்து இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்கெல்லாம் பற்றி ஒரு நினைப்போம். அது அந்த படத்தில் ஏதாவது வசதி வந்தால் வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு. அந்த படத்தில் பார்த்தோம், வெளிநாட்டு படத்தில் பார்த்தோம், அவ்வளோ கஷ்டம் பண்ண முடியாது. விஜய் படமாக தான் பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத படம் அப்படின்லாம் தோணுது. அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அதாவது நடந்து பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி பேசி போயிடுறாங்க. ஆனால் எத்தனை
என்ன மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பாரு. ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இதே வேற யார் வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்த்து வேலை செஞ்சுருக்காங்க. நானே அண்ட் அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைகிறது, இதெல்லாம் எதுக்கு வந்து ஒரு நட்சத்திரமே இது வேற ரொம்ப ஜாஸ்தி எடுத்து விட்டுக்கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கூட இருந்து நம்ம பேசுறது பேச்செல்லாம் சொல்றது எதில் இருந்துச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு நடிமுறை வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்தவர்கள், இவங்கெல்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறதுல கொஞ்சம் நமக்கே சந்தேகம், இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே நிஜமா அப்படின்னு கேட்டுங்க. அவங்க மூஞ்சில் எடுத்து பண்ணி கையில் எடுத்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால் நான் நம்புகிறேன், இவங்களெல்லாமும் நான் நம்புகிறேன். இதில் இருந்து சின்ன சின்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவையாக ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான். இந்த ட்ரெஸ் நான் நல்லா இருக்காங்க. இல்லைன்னா அப்படி சுற்றி சுற்றி நடப்பாரு. அந்த நூல் திருப்பி தள்ளி போயிட்டார், திரும்பிக்கிட்டு வருவார். அது அவர் முடிவு பண்றதுக்குள்ள அது சின்ன சேஞ்ச் ஆகலாம். அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கு இன்னொரு வாட்டி நான் யோசிச்சு சொல்றேன்னு அவ்வளோ யோசிக்கிறவர். ஸோ ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெண், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இதெல்லாம் பெட்டி, பேனம், இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ப மாட்டாங்க. அப்பா ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லா விஷயத்துலையும் இப்போ கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்துருங்க, அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது கஷ்டம், உருவாக்குறது கஷ்டம். இதில் அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்டியூம் எனக்கு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க போயிருக்காங்க. அதனால் நிறைய காஸ்டியூம் டிசைனர் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பிச்சாங்க. இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க போனாங்கிறதே பெருமையாக இருக்கு. இதில் ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் வந்து யோசிப்போம். சிச்சி வேணாம்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டா போதும், ஈர துணியை வண்டியில் கட்டிக்கிட்டு நடந்தா போதும் நினைச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டும் இல்லை, நம்ம நினைச்ச கனவுகளையும் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க, நானும் முயற்சி பண்றேன். அது வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சி. அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, மணிமானம் வந்துட்டோமா, அவங்க கிளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் தளத்துக்கும் உண்டு, மக்கள் தளத்துக்கும் உண்டு. கேட்கறதுக்கே சந்திர சார் ஒரு இன்டர்வியூல கமல் சார் சொல்லியிருக்காரு, சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா சேனாபதி தாத்தாக்கு சூப்பர் மேனுடைய வயசு. அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் ஹீரோஸ். இவர் நீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக நான் பாத்திரம் பண்ணும்போது பார்த்து பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு டேட்டு போட்டோம், இண்டிபெண்டன்ஸ் கால்குலேட் பண்ணி. ஆனால் இப்போ வந்து 2வது பார்ட் எடுக்கும் இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரும்போது என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ்.
அவருக்கு 118 வயசு. அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டாரு. அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதி வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், தர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்போ இவங்களுக்குலாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்குன்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினாக வந்து நம்ம கல்ச்சர் பார்த்தீங்கன்னா தியானம், யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர். ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் வயசு ஒரு கிடையாது. அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேன் ஏஜ் கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிலிமினுடைய புக்கில் வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கேரக்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்கணும், பாண்டு அவரை நம்ம ரசிக்கணும். அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலையும் இருக்கிற ஒரு கோபம், ஆரம்பத்தோட வெளிப்பாடு. அவங்க எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கோபம், ஆரம்பத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. நானும் தான் விரும்புகிறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன், சரி அந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு குடியெல்லாம் கொட்டி போய் இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க முடியல. இப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம். இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா, பார்ட் 1 பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. ரொம்ப கஷ்டம் சார், இப்பவும் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம்னா அந்த திக்னஸ் வந்து நீங்கள் சாதாரண நடிச்சிங்கன்னா வெளியில் வராது. அந்த கண்ணாடியில் பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வரதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும், அது எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடி பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடிச்சாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மெலிஸ் ஆயிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ். அப்படிங்கும்போது நான் சொன்னது என்னன்னா, அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை. நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணாரு. இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம், அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, போன படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாருக்கும் கமல் சார் மாதிரி இல்லையே, இல்லை கமல் சார் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றது அந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி அவர் ஆக்டர் மோர். ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டரோட முகம்